ஏங்க அர்ஜுன் வீட்ல மறுபடியும் கெட்டி மேளம் கொட்டப்போது. யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2வது மகள் அஞ்சனாவும் காதலிச்சு திருமணம் செய்ய போறாங்க. எப்படி ஐஸ்வர்யா வந்துட்டு தம்பிராமையா அவங்களுடைய பையன காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்களோ, அதே மாதிரி இப்ப பார்த்தீங்கன்னா, அர்ஜுன் அவர்களுடைய 2வது மகள் அஞ்சனா பார்த்தீங்கன்னா, ஃபாரின்ல ஒரு பிராண்ட் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. மிருகங்களுடைய தோலுக்கு பதிலா பைனாப்பிள் மாதிரி, ஆப்பிள் மாதிரியான இருக்கக்கூடிய காய்கறிகள், அதன் மூலமா இருக்கக்கூடிய தோலுல இவங்க நெறைய பேக்ஸ் எல்லாமே மேனுஃபேக்சர் பண்ணிட்டுருக்காங்க. ஒரு மாடல் மாதிரி செயல்பட்டுட்டு இருக்காங்க. ஆக்சுவலா ஒரு இன்டர்வியூல அர்ஜுன் சொல்லியிருப்பாரு, என் பொண்ணுங்க 2 பேருமே என்ன பார்த்து தான் இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்காங்க. ஏன்னா, அவங்க 2 பேரோட ஆளும் ஹைட்டா இருப்பாங்க, ஃபிட்டா இருப்பாங்க. ஸோ எனக்கு புரியுது. என் பொண்ணுங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் எங்கேருந்து வந்திருக்கு, அது நம்ம கிட்ட இருந்து தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவரு தொழிலதிபரா இருக்காரு போல ஃபாரினர். ஸோ அஞ்சனாவுக்கு காதல் திருமணம். வீட்ல பெருசா சலசலப்புகள் கிடையவே கிடையாது. எப்படி இந்த மிருகங்களுடைய தோலுக்கு மாற்றா இயற்கையில் இருக்கக்கூடிய ஈக்கோ ஃப்ரெண்ட்லியான பேக்க அஞ்சனா ரெடி பண்ணாங்களோ, அந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவேன்னு சொல்லும்பொழுது சப்போர்ட் பண்ணாரோ, அதே மாதிரி தான் இப்பயும் இருக்காராமா. ஒரு வார்த்தையிலேயே சொல்லியிருப்பாங்க, எப்பயுமே பெற்றவர்கள் பிள்ளைகளுக்கு தடையா இருக்கவே கூடாது. அவங்களுடைய கனவுகள், அவங்களுடைய வாழ்க்கைய சூஸ் பண்ணும்போது அப்டின்ருக்காங்க. ஐஸ்வர்யா வந்துட்டு காதல் திருமணத்த பத்தி தன்னோட தந்தைகிட்ட சொன்னோனே ஓகேன்னு சந்தோஷப்பட்டாராம். அதே மாதிரி தான் அஞ்சனாவும் சொல்லும்போது அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டுருக்காரு. இவங்க எல்லாருமே இப்போ சந்தோஷமா இருக்காங்க. கன்னட திரையுலகுல இருந்து கால் பதித்து தமிழ் சினிமால நம்ம ஊர்ல இந்த "தெறிக்க" அப்படின்ற வார்த்தைக்கான பிராண்ட் அம்பாசிடர்னா இவர் தான். அதே மாரி இவருக்குன்னு ஒரு சிக்னேச்சர் ஸ்டெப்பும் இருக்கு. அந்த டான்ஸ் ஸ்டெப் எல்லாருக்குமே பிடிக்கும். அர்ஜுன்னு சொன்னாலே அவருடைய ஃபிசிக் அந்த "தெறிக்க" டயலாகு, அதே மாதிரி அந்த டான்ஸ் ஸ்டெப் இதுதான் நமக்கு ஞாபகம் வரும். அண்ட் இப்ப பார்த்தீங்கன்னா, அவர் எப்பயுமே வயசாகாதவர் மாரி தான் இருப்பாரு. அவருடைய படங்களா இருக்கட்டும், ஃபிட்னஸா இருக்கட்டும், அவருடைய ஐடியாலஜி நெறைய கான்ட்ரோவர்சியலாம் சனாதானத்துக்கு எதிரா அவர் பேசினதெல்லாம் போயிட்டுருக்கு. அதையும் தாண்டி ஒரு அப்பாவா, ஒரு பெர்சனல் மேனா, அவர் குடும்பத்துக்கு குடுக்குற பிரையாரிட்டி கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இத பத்தி உங்க கருத்து என்னன்றத கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.